ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போகிறோம். எங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்க நார்த்தாமலைக்கு. அங்கே இருக்க விஜயாலயா சோழீஸ்வரம் கோயிலுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரோட் ஜேர்னியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டிராஃபிக் இல்லை, நாய்ஸ் இல்லை, ரொம்ப அமைதியாக காமாக இருக்குது. இந்த சைட் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வயல்வெளி பச்சை பசேன்னு இருக்குது. நல்லா நேச்சருக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏதாவது பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு டிராஃபிக்கே வேணாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் நார்த்தமலைக்கு வந்துடுங்க. இந்த பிளேஸை பார்க்கும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் போர்டு இருக்கும். இதுக்கப்புறம் தான் மலை ஏற ஆரம்பிக்கணும். மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கீழே அங்கே மஞ்சளாக பூக்கள், கம்பீரமான ஒரு காளை மாடு இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்பவே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். இப்போ மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போதே அங்கே வைக்க புல்லாம் காய வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 o'clock கிட்ட போயிருந்தோம். அப்போ அந்த சன்ரைஸ் பார்க்கவே ரொம்பவே மேஜிக்கலாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுமே அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. முன்னாடி வேல்லாம் வச்சுருந்தாங்க. வழியிலேயே சின்ன சின்ன பாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் லில்லி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு குட்டி பாண்டு, ஆனால் வாட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், விஜயாலயா சோழீஸ்வரம் கோயில் சின்ன தஞ்சாவூர் டெம்பிள் மாதிரியே இருக்கு இல்லையா? இது நான் செகண்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது தஞ்சாவூர் கோயில் மாதிரியே இருக்கும். இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். இந்த டெம்பிள் ஆரம்பத்தில் முத்தரையார் மன்னர்கள் கட்டினாங்க. பின்னாடி விஜயாலயா சோழன் காலத்தில் சோழர்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு விஜயாலயா சோழீஸ்வரம்னு பேர் வந்திருக்கு. இது ஒரு சிவன் கோயில். இங்கே சிவனை தான் சோழீஸ்வரர்னு வணங்கிட்டு இருக்காங்க. இந்த டெம்பிளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட், கான்க்ரீட் எதுவுமே இல்லை, பியோர் ஸ்டோன் ஒர்க். இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி ரொம்பவே ஸ்பெஷல். இதே மாதிரி பெரிய தஞ்சாவூர் கோயில்லையும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, ஃபாரின் டூரிஸ்ட் கூட இங்கே வராங்க. நாங்கள் போனப்போ ஒரு கப்புள் வந்திருந்தாங்க. இந்த டெம்பிளுக்கு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு இதிலேயே தெரிஞ்சிடுது. சரி, கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா அங்கே தஞ்சாவூரில் இருக்க மாதிரியே ஒரு சிவலிங்கம், முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிருந்தாங்க. அந்த கோவிலுக்குள்ளேயே செவுத்துலலாம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அது டெஃபினட்டாக நேச்சுரல் கலர்ஸாக தான் இருக்கும். சில செவரில் பெயிண்டிங்லாம் இல்லை, உடஞ்சிருந்தது. இந்த இடத்துக்கு வர இன்னொரு விஷயமும் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர், நேச்சர், பீஸ், இந்த 4மே ஒரே இடத்துல அனுபவிக்கணும்னா இந்த விஜயாலயா சோழீஸ்வரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த பெரிய மலை கீழே சில ஸ்டாச்சூஸும் இருக்குது. அதோடு சேர்த்து சிட்டிங் பிளேஸும் இருக்குது. அப்படியே நிற்காமல் நீங்கள் உட்காந்துமே இந்த வியூவை ரசிக்கலாம். இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள், ரொம்பவே சின்ன சின்னதாக செதுக்கியிருக்காங்க. இதில் அனிமல் ஷேப்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. யானை, சிங்கம் மாதிரியாக இருக்குது. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக செதுக்கியிருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் கிராஃப்ட்மேன்ஷிப் எவ்வளோ டீட்டெயில்டாக இருந்திருக்குன்னு இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டோனில் இருக்க கல்வெட்டுகள் தான் நம்மளோட மொழியையும் வரலாறையும் இன்னுமே உயிரோடு வச்சிருக்கு. அந்த கோவிலில் மவுண்டன் வியூ பார்க்கறதுக்காகவே ஒரு இடம் இருந்துச்சு. இந்த இடம் உண்மையாகவே எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் கம்ப்ளீட்டாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் கீழே வரைக்கும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஃபுல் வியூமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடுகள், மலைகள் மட்டும்தான். இவ்வளோ வரலாறு இருந்துமே இந்த கோயில் ஏன் ஃபேமஸ் ஆகலைன்னு கேட்டால், இது மலைப்பகுதியில் இருக்கிறதாலையும், இது பெரிய கோபுரமோ திருவிழா கூட்டமோ இதுக்கு நடக்கலை. டூரிஸ்ட் ப்ரமோஷனுமே இதுக்கு ரொம்பவே கம்மி. இந்த கோவில் இயர்லி சோழ ஆர்கிடெக்சருக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். பின்னாடி வந்த தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி பெரிய கோயில்களோட ஆரம்ப வித இந்த மாதிரி கோயில் தான். இப்போ நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே ஏறும்போது இந்த கஷ்டம் கீழே இறங்கும் போது தெரியல. அண்ட் நீங்கள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் மிஸ் பண்ணதால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மலை ஏறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ஸ்டியாக இருக்கும். கீழே இறங்கும் போது இங்கே ஒரு குட்டி கெஸ்ட்டும் இருக்கார். ஆய் சொல்லிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தாங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. See you all in next vlog. Bye bye.